அடுத்து மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயூன் கபீர் அவர்கள். முப்பத்தேழு கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பொறுப்பாளர்கள் தலைமையில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக 137 கையெழுத்து இயக்கம் நடத்தியிருக்கிறோம். 5 முறை நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையிலே இதே பகுதியிலே கனிம வள கொள்ளைக்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம். ஆனால் இன்று பூமியே நம் சாமி என்ற தலைப்பிலே இங்கே மிகப்பெரிய கண்டன பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் இந்த கனிம வள குறித்த சிக்கல்களை பேசினார்கள். 2 வார்த்தையை நான் சொல்லிவிட்டு கடந்து செல்கிறேன். கேரளாவிலும் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது, நம்மளை காட்டும் கூடுதலாக இருக்கிறது, தமிழ்நாட்டிலும் இருக்கிறது. அங்கேயும் சட்டமன்றத்தின் முதலமைச்சர் இருக்கிறார், இங்கேயும் சட்டமன்றத்தின் முதலமைச்சர் இருக்கிறார். இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னால் அதை தடுக்க முடியாது. 2 மாநிலங்களுக்கு உடையான போக்குவரத்தை என்னால் தடுக்க முடியாது. தடுக்க முடியாது, ஒன்றிய அரசின் சட்டம். ஆனால் கேரளத்தின் அரசு, கேரளத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையிலே அதன் முதலமைச்சர் பெருமகன், நல்ல மலையாள தாய்க்கு மலையாள தகப்பனுக்கு பிறந்த அந்த முதலமைச்சர் பெருமகன் சட்டமேற்றுகிறான். கேரளத்தில் உள்ள மலைகளை உடைக்க முடியாது என்று சட்டமேற்றுகிறான். 33 இடத்திலே அனுமதி கடிதம் கொடுக்கிறான். மோடியின் பினாமி கௌதம் அதானி 33 இடத்திலே எனக்கு மலைகளை அறுத்து எறிந்து கற்களாக மாற்ற வேண்டும் அனுமதி கோருகிறான். 33 இடத்திலே 31 இடம் மறுக்கப்படுகிறது கேரள அரசால். 2 இடம் தருகிறான். அதுவும் குளிப்பாறை, மேல்பாறை அல்ல, தரைக்கு கீழே இருக்கும் குளிப்பாறை. வருகிறான், பார்க்கிறான், கர்நாடகா செல்கிறான். கன்னடத்தான் மலைகளை உடைக்க முடியாது என்று தடுக்கிறான். வருகிறான், பக்கத்தில் ஒரு மாநிலம் இருக்கிறது, தமிழ்நாடு. வந்தான், இங்கே உள்ள கன்னியாகுமரி மலையை அள்ளுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். இது யாரோட தவறு? இந்த அரசின் தவறு அல்ல. இந்த அயோக்கிய நாய்களை ஆட்சி அதிகாரத்தில் அமைச்ச நாம் ஒவ்வொருவரும் செய்த தவறுதான். அதனால் தான் இதை உடைக்கிறான். இயற்கையின் கொடை. எனக்கு முன்னாடி ஒரு தங்கச்சி பேசினாங்க, நேஷனல் த்ரெட். தமிழர்கள் நாட்டின் தலையில் ஒரு அணுமின் நிலையம், தமிழர்கள் நாட்டின் காலில் ஒரு அணுமின் நிலையம். இட் இஸ் a national threat. நீ எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் ஒரு முறை வெடித்தால் முடிஞ்சு. 350 சதுர கிலோமீட்டர் நோ மேன் ஜோன் வந்துடும். மனிதர்கள் நடமாட முடியாத பகுதியாக போயிடும். நீ நிக்கிறேன்னு 2 விளக்காடு. இந்திய நாட்டில் மின்சாரம், அணு மின்சாரம் என்பது இந்தியாவில் உற்பத்தியாகிற மின்சாரத்தில் 2 விழுக்காடு. ஆனால் நீங்கள் கன்வென்ஷனல் எனர்ஜி, மரபுசாரா எரிசக்திக்கு மாறினால் 98 விழுக்காடு நாம் இங்கே மின்சாரத்தை அடையலாம். யார் செய்வார்? இந்த அரசு செய்யுமா? இந்த அரசு கேட்குமா? இந்த அநீதிக்கு எதிராக போராடி என் தம்பி படுகொலை செய்துபட்டு இருக்கிறார். வலிக்கிறது அந்த குடும்பத்தை பார்க்கும் பொழுது. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவாலயத்தின் வாசல் செய்கிறார். எங்க அண்ணன் சாத்தான் பிள்ளைகள் என்று சொல்லும்போது நீங்களாம் வேடிக்கை பார்த்து நீங்களாம் ரொம்ப விமர்சிச்சீங்க. அண்ணன் சாத்தான் பிள்ளைகள் சொல்லிவிட்டார், இஸ்லாமிய கிறிஸ்தவரை சொல்லிவிட்டார். சொன்னதில் என்னடா தவறு? சாத்தான் செய்கிற அத்தனை வேலைகளையும் திருட்டு திமுக செய்கின்றது. அதற்கு துணை போகக்கூடிய நீ சாத்தான் பிள்ளை அல்ல, நீயே சாத்தான். திருவாலயங்களே தேவாலயத்தில் 2 விதமான ஃபாதர்மார்கள் இருக்கிறார்கள். பாடுத்தந்தைகள், பங்கு தந்தைகள் 2 பேர் இருக்கிறான். சக மனிதர்களுக்கு செய்யக்கூடிய ஊழியம் தான், சேவை தான் கடவுளுக்கு செய்கிற ஊழியம் என்று பைபிள் போதிக்கிறது. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், பழைய ஏற்பாடு தான் போதிக்கிறது. ஆனால் இவர்கள் மனிதர்கள் செய்யக்கூடிய சேவம் அல்ல. இந்த ஃபாதர் அப்படி அல்ல. திமுகவின் கரங்களில் இருக்கிறது. தேவாலயமும் ஜமாத்துகளும் சிறுபான்மை பாதுகாவல் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக 56 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொடர் சமுதாயத்தை, கிறிஸ்தவர்களை, இஸ்லாமிகளை ஏமாற்றி வாக்குகளா வைத்திருக்கிற இவன்களை விரட்டாம நடத்துல எந்த விடியலும் கிடையாது. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ ஓடுவான்னு நினைச்சு 15 பேர் மேல, தம்பி சீலான் தலைமையில 15 பேர் மேல இன்க்ளூடிங் ஜஸ்டின் உள்பட நீ வழக்கு போட்டிருக்க. நினைச்சுக்கிட்டு இருக்க ஓடுவான்டே. டேய், ஆன்டிஸ்பேட் பெயிலோட எடுக்க மாட்டேன்டா. 15 பேர் நாங்க உள்ள சிறை செல்ல தயாரா இருக்கிறோம். சீமான் தம்பிகள் ஓடுவார்கள், ஆனால் துரத்து கொண்டுதான் ஓடுவோம். நாங்க சும்மா ஓட மாட்டோம். நின்னாலும் எவனா இருந்தாலும் மதியம் போல டிஎஸ்பி இருந்தாலும் எதிர்த்து தான் நினைப்போம். பதுங்க மாட்டோம். நீங்க என்ன ஆபீசர்? நீங்க அந்த இறந்து போன சேவியரோட இன்னொரு அரசு ஊழியர் அவரு, அதே மதியம் டிஎஸ்பி அடிச்சு அவர் மென்டல் டிசார்டர் ஆகிட்டாரு. இன்னும் அது பத்திரிகை செய்தா மாறல. என்ன நீங்க ஊப்பில ஹத்ராஸ்ல நடந்த அதே நிகழ்வு இங்க நடந்திருக்கு. ஒரு தாழ்த்தப்பட்ட சிறுமி கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது.
ஊபி காவல்துறை, யோகி ஆதித்யநாத்தின் காவல்துறை எப்படி ஹத்ராஸில் அந்த சிறுமியின் உடலை அடக்க முடியுதோ சற்றும் குறைவில்லாத அதே வேகத்தில் அதே வழியில இந்த திராவிட காவல்துறை எங்க தம்பி சேவியர் அடக்கம் செய்திருக்கு. பெத்த குழந்தைகள், கட்டிய மனைவி, உடன் பிறந்தார்கள், யாரும் இல்லாண்டு யாரும் பக்கத்தில் இல்லாத அளவுக்கு அவங்க திருச்சபை வழியில நீ அடக்கம் செய்யாத அளவுக்கு கொடுமையா நீ பண்ணிருக்க. நீ காவல்துறை கையில வச்சுக்கிட்டு ஒரு நாள் ஆட்சி அதிகாரம் எங்கள் கைக்கு வரும் மாறும். திரும்ப சொல்லிக்கிறோம் நாங்க, நீ போடு வழக்க. காலையில கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்ல, மீறி தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் போட்டோம். நீ வழக்க போடுறா, உன் வழக்கு என் காலு காலு செருப்புன்னு சொல்லுடா. 14 வருஷம் பரதனோட செருப்பு தான் அந்த நாட்டை ஆண்டிருக்கு. அதான் புனிததான் சொல்றேன்னு வச்சுக்க, ஒன்றும் தப்பு இல்லை. ராமரோட செருப்பு 14 காலம் செருப்பே ஆண்டிருக்கு. நீ போடுற அவன் வழக்கும் சட்டம் கிட்டலாம் என் கால் செருப்புக்கு சமம், செருப்புக்கு சமம். என் தம்பிகள்கிட்ட சொல்லிட்டாலே, எவனை ஆன்டிசிபேட் பயில் எடுக்காத, எவனை முன்பினை எடுக்காத, கொலை செஞ்சிட்டோ, கொள்ளை அடிச்சிட்டோ, கற்பழிச்சிட்டோ, கனிம வளங்களை திருடிட்டோ அல்ல உன் மேல விழுந்த வழக்கு. அநீதியாக கொல்லப்பட்ட ஒருவனுக்கு நீதி கட்டு போராடியது உன் மீது வழக்கென்றால் அந்த வழக்கை தாங்கிக் கொண்டு சிறை செல்லடா தம்பிகளா. நாங்கள் பார்த்துக்கிறோம். அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு உன் சிறைவாசம் ஆக சிறந்த உணர்வை கடத்தும். நினைச்சுக்கிட்டு இருக்க நீ சிறுபான்மையின் பாதுகாவல் ஒருவன் நிரூபிச்சுடா. என் தம்பி இடுமவனை காத்தி 80 பக்கத்துல தான் சிறுபான்மை சமுதாயத்துக்கு திமுக செய்த துரோகத்தை எழுத நினைச்சான். பேனா பிடிச்சது வெறும் 80 பேஜஸ், 80 பக்கத்துக்குள்ள. அவன் எழுதி முடிக்கிறப்ப 260 பக்கத்துக்கு மேல வந்துருச்சு. யார் பிஜேபியின் பி டீம். அந்த புத்தகத்துக்கு எவனாவது ஒருவன் சிறுபான்மை பாதுகாப்பு சொல்லக்கூடியவன் இந்த திமுக சொம்படிக்கிற 2 சீட்டு 1 சீட்டு வியாபாரிகள் எவனாவது விளக்கம் கொடுத்துறா, 1 கோடி ரூபாய் தர்றேன். எல்லாம் சயின்டிபிக் ரெக்கார்டோட நாங்க பதிவு வச்சிருக்கோம். ஆகவே உறவுகளை, உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. இந்த நாய்களிடமிருந்து நாட்டை காக்க வேண்டும் என்றால் உங்களுக்கான ஒரே வாய்ப்பு the last trump card. இந்த விவசாயி தான், இந்த விவசாயி தான். ஆகவே இந்த விவசாய சின்னத்தில் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை, வளத்தை காக்க நீங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பி களத்திலே போராடி